நம்ம மாடல் பண்ண ஆப்ஜெக்டோட ஃபேஸஸ் வந்து ப்ராப்பராக ஓரியண்ட்டாக இருக்கா இல்லையான்னு வந்து பார்க்குறது முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாடல்ஸை வந்து நம்ம கேமில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனாலோ இல்லை வந்து இதை வந்து டெக்ஸ்சர் பண்ணுறதுனாலோ வந்து அந்த இடத்துல வந்து இது ஒரு ப்ராப்பரான ஃபேஸ் ஓரியண்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணணுன்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஜஸ்ட் டேப் எடுத்துகிட்டு எடிட் மோடு போனீங்கன்னா வந்து அதில் மெஷ் ஓவர்லேன்னு வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அதில் ரீடோபாலஜின்னு இருக்கும். ஸோ இதை டிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் இருக்கிற கே ஷேடட் பார்ட் வந்து ஆக்சுவலாக வந்து மெஷ் இரெகுலராக இருக்குது, இல்லை வந்து ஃபேஸஸ் வந்து திரும்பி இருக்கின்றது வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண வந்து கீபோர்டில் ஜஸ்ட் Alt+N வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ Alt+N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இல்லை நார்மல்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து ரீகால்குலேட் அவுட் சைடு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒன் செகண்ட் நார்மல் கீழே இருக்கிற ஃபேஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக ஓரியண்ட் ஆகிருக்கிறது வந்து நீங்கள் டேரக்ஷன் வச்சு செக் பண்ணிக்கலாம். என்னது மாடல் ஓகேவாக இருந்தாலும் வந்து ஃபிசிக்ஸ் ஆர் சிமுலேஷன் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து அது ஒரு நெகட்டிவ் அமையும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம பண்ணுறோம்.